ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான பால் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து கலாகண்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கலாகண்ட் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் ஷாப்லலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. பாருங்கள் எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டாக, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கடையிலலாம் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக இந்த ரெசிபி செய்யலாம். இந்த கலாகண்ட்ங்கிற பால் கேக் ரெசிபி இந்த தடவை தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி சூப்பராக வரும். எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக பால், அப்புறம் சர்க்கரை, நெய், கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்து ரொம்ப குறைவான பொருள்கள் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த பால் கேக் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அடி கனமான பாத்திரமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பாலை நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அடி கனமான பாத்திரமாக கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கூடவே இன்னொரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலும் இதே ஃபுல் க்ரீம் மில்கில் எடுத்து அதை வேறொரு பாத்திரத்தில் சேர்த்து நான் வந்து காய்ச்சிக்க போகிறேன். எதுக்காக இப்படி தனித்தனியாக காய்ச்சிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து காய்ச்சும் போது நமக்கு சீக்கிரமாக குயிக்காக வேலை முடியும். அதனால தான். இப்போது 2 பக்கமுமே பாலை சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் 1 லிட்டர் இருக்குது. இப்போ இதில் பக்கத்துலேயே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு வேறொரு பாத்திரத்தில் சேர்த்து அதையும் நம்ம வந்து காய வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து பொங்கி வந்த பிறகு சிம்மில் மாற்றி கொஞ்சமாக சுண்ட வச்சுக்கோங்க. இந்த 1/2 லிட்டர் பால் கொஞ்சம் கம்மியான பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே 1 லிட்டர் பால் இந்த பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது கூடவே இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த பாலோடய சேர்த்து மொத்தமாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ பால் சேர்த்த பிறகு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் சேர்த்திங்கன்னா இந்த ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறதுனால அடியில் டக்குன்னு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பால் லேசாக பொங்கி வரும்போது அதை ஆடப்படிய விடாமல் கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. மொத்தமாக ஆடப்படிய விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அடியில் பிடிச்சிடாமல் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரெசிப்பியை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆழமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பவுலில் இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு பால் கேக் ரெடியான உடனடியாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நல்லா சூடாக இருக்கும் போதே இதில் சேர்த்து நல்லா மூடி வச்சிடணும். நல்லா சூடாக இருக்கும் போதே டக்குன்னு மூடி இதை அப்படியே செட்டாக விட்டுறணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக பீசஸ் போட வரும். அந்த பால் கேக்குடைய கலரும் கொஞ்சம் நமக்கு டார்க்காக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை விட இந்த மாதிரி ஆழமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உயரமாக இருக்க பாத்திரம் மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பால் ஒரு பக்கம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா 1/2 லிட்டர் பால், அதுவும் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கை விடாமல் கலந்து விடணும். உங்களுக்கே தெரியும், பாலில் நம்ம இந்த ரெசிபி செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எனக்கு முழுசாக இந்த 1/2 லிட்டர் பாலில் இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 1.25 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்மில் வச்சு செய்யாதீங்க, டைம் எடுக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இந்த ரெசிபி வந்து பாலை கொஞ்சம் திரைய வச்சு தான் செய்ய போகிறோம்.
அதுக்காக ஒரு அரை மூடி லெமன் எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக அப்படியே லெமன் சேர்த்துடாதீங்க, ரொம்ப திரிஞ்சு தனித்தனியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரை மூடி லெமனும் 2 டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு 4 சொட்டு மட்டும் இந்த பாலில் அப்பப்போ சேர்த்து அப்படியே இந்த பாலை கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரும். இந்த அரை மூடி லெமனையும் நீங்கள் ஒரே டைமில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பால் வந்து உங்களுக்கு டக்குன்னு தனியாக திரிஞ்சு போயிடும். பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் நம்ம பன்னீர்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் திரிஞ்சு நல்ல மணல் மாதிரியான ஒரு பதம் நமக்கு இந்த ரெசிபிக்கு கிடைக்கணும் ஃபைனலாக. அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த லெமன் ஜூஸை வந்து ஒரு 2 ட்ராப் மட்டும் அப்பப்போ விட்டு இடையில கலந்துட்டே வாங்க. அப்போ பால் வந்து கொஞ்சம் பொறுமையாக திரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ லெமன் ட்ராப் விட்ட பிறகு உங்களுக்கு பார்த்தா தெரியும், லேசாக திரிய ஆரம்பிச்சிருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து மட்டும் விடுங்க. இடையில ஒரு 4 சொட்டு மட்டும் இந்த லெமன் ட்ராப்பை விட்டு கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னா பால் லேசாக திரிஞ்சு வரும். அதே சமயம் பாலுடைய அளவு நமக்கு சுண்டிக்கிட்டே வரும், கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பாருங்கள், இப்போ தெரியுதா உங்களுக்கு, அந்த கரண்டியில் அந்த பால் இப்படி எடுக்கும்போது லேசாக திரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தமாக மட்டும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமன் ட்ராப்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா குறைஞ்சி சுண்டி வந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நம்மளுடைய பால் நல்லா கொதித்து திக்காகி வந்துருச்சு. லேசாக திரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திரிஞ்சு தனித்தனியாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் லெமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதே சமயம் அரை லெமனுக்கு மேலே ஜாஸ்தியாக நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்திங்கன்னா அதில் பாதி மூடி, ஒரு மூடி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து பால் சுண்டி வந்துட்டுருக்கு. கைவிடாமல் மட்டும் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இதை செய்ய ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் வேறு ஒர்க் எதுவும் பார்க்க போயிடாதீங்க. கண்டிப்பாக பால் வந்து அடியில் அடிப்பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பிடிச்சிடாமல் அதே சமயம் ரொம்ப திரிஞ்சு போயிடாமல் லேசாக திரிய வச்சு இதை பக்குவமாக நீங்கள் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும் அந்த பாலுடைய அளவை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காகி பாதி அளவுக்கு நம்மளுடைய பால் நல்லா திக்காக குறைஞ்சி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு சுகர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இந்த 1.5 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் மட்டும் ஜீனி எடுத்துக்கோங்க. இனிப்பு வந்து கரெக்டாக அளவாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப திகட்டாமல் இருக்கும். இந்த 200 கிராம் ஜீனியையுமே கூட ஒரே டைமில் ஒன்றா சேர்த்துட வேண்டாம். ஒரு 3-4 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க. எதனால் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரே டைமில் நீங்கள் ஜீனியை சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஜீனி இலக்கம் கொடுத்து டக்குன்னு தண்ணியாக மாறிடும் நம்மளுடைய இந்த ரெசிபி. அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்கான பிறகு அடுத்தடுத்த பேட்ச் அந்த ஜீனியை சேர்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 4 தடவையாக நான் பிரித்து இந்த ஜீனியை சேர்த்துருக்கேன். இப்படி செய்யும்போது ஒரேடியாக நமக்கு தண்ணியாக போயிடாமல் நம்மளுடைய ரெசிபி நல்லா திக்காகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பால் ஆடையெல்லாம் சைடில் ஓரங்களில் படிகிறது அப்படியே எடுத்து இதோட சேர்த்து ஒன்றா கலந்துகிட்டே வாங்க. இப்போ 200 கிராம் சர்க்கரை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்ல ஒரு க்ரீமியான பதத்தில் இருக்குது. இப்போ இது நல்லா திரிஞ்சு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு இல்லையா? இது இன்னுமே நல்லா கெட்டிப்பட்டு வர அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக ஃபுல் ஃப்ளேமில் மாற்றிட்டிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அடியில் பிடிச்சிடாமல் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக வருது பாருங்கள். இது வந்து மேலே தெரிக்கும். இந்த மாதிரி திக்கான பிறகு நல்லா கொதிக்கிறதுனால மேலே வந்து தெரிக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்து கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து மேலே தெரிக்கிற மாதிரி பபிள்ஸ் வரும், பார்த்து பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா திக்காக நல்லா ஒரு பால்கோவா பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு பாருங்கள், நல்லா எப்படி திரியாக நல்லா மணலாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூன் இருக்கு இல்லையா,
அந்த டீஸ்பூன் அளவில் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கணும். அந்த நெய்யுமே கூட ஒரு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே டைமில் சேர்த்துட வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு பால்கோவா மாதிரி திக்காக வந்த பிறகு நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்கிறேன். நெய் சேர்த்து கலக்க ஆரம்பிக்கும் போது இது உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் ஓரங்கள்லாம் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு, ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறமா அடுத்த டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா குறைஞ்சி வர வர நமக்கு அந்த சர்க்கரையும் நல்லா ஒரு கேரமலைஸ் ஆகிக்கிட்டே வரும். அதனால் ஒரு மாதிரி லைட்டான ஒரு எல்லோ கலரில் நமக்கு நம்மளுடைய இந்த ரெசிபி மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், 2வது டீஸ்பூன் நெய் சேர்த்து நான் கலந்துக்கிறேன். ஒரு லைட் எல்லோ கலரில் வரும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த கலர் கொண்டு வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சட்டுன்னு வந்துடும், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், 3வது டீஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ நம்ம கலந்துக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு இந்த ரெசிபிக்கு நெய் தேவைப்படாது. இந்த பதம் வந்த பிறகு இதிலேருந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ மொத்தமாக எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இது எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கரண்டியில் எடுத்து இப்படி கீழே போடும்போது உங்களுக்கு அது நல்லா கெட்டியாக விழுகணும். அந்த மாதிரி பதத்தில் வர வரைக்கும் இப்படி எடுத்து போடும்போது இது கொஞ்சம் தண்ணியாக தெரியுது பார்த்தீங்களா? இது இன்னும் நல்லா வற்றி நல்லா ஒரு துவையல் மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட போகிறோம். உங்களுக்கு நான் அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி கொஞ்சம் லூஸாக விழுகக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் கரண்டியை ஆட்டினா தான் அது கீழே விழுகணும். அதுதான் பதம். பாருங்கள், இப்போ நல்லா திரியாக நல்லா அந்த பால் திரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுற்றி வருது. பாருங்கள், நல்லா மணலாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது தாங்க பதம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். கரண்டியில் எடுத்து அப்படியே விழுகக்கூடாது. நீங்கள் கரண்டியை அசைச்சாதான் அது கீழே விழுகணும். அந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள், நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான பக்குவம். பாருங்கள், இன்னொரு தடவை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்படி நீங்கள் கரண்டியில் எடுத்திங்கனாக்க இப்படி விழுகணும். இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போதே உடனடியாக மாற்றிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா செட் ஆகி கட் பண்ண வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த பாத்திரத்திலே ஒட்டாமல் எப்படி சூப்பராக எடுக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஒரு நெய் தடவின ஸ்பூன், நெய்யில் போட்டிருக்கலன்னா நெய்யில் டிப் பண்ணி எடுத்த ஒரு ஸ்பூனால் இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. உள்ளே எல்லாம் ஒரே மாதிரி ஈவனான லெவலில் இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே இதை நம்ம மூடி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு எல்லோ கலரில் நல்ல டார்க்கான கலரில் நமக்கு நம்மளோட ரெசிபி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே கேப் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி மேலேயும் லெவல் பண்ணி விட்ட பிறகு இதோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த சூடு இருக்கும்போது இதை ஒரு டவல் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த சூடு உள்ளேயே இருந்து அந்த நம்மளுடைய ஸ்வீட்டோடைய கலர் இன்னுமே கொஞ்சம் ஒரு டார்க்கான கலரில் நமக்கு கிடைக்கும். ஒரு டார்க் எல்லோ கலரில் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ரெசிபி நல்லா சூப்பராக செட் ஆகியிருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹார்டாகி இருக்கும். மேலே இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் செட் ஆன பிறகு ஓரங்களில் லைட்டாக ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு கூட நீங்கள் டீமோல்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எடுக்க வரலன்னா நம்ம இந்த பாத்திரத்தில் நெய் தடவிருக்கோம் இல்லையா, லேசாக ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 30 செகண்ட், ஒரு 30 கூட கிடையாது, ஒரு 20 செகண்ட் மட்டும் லைட்டாக அந்த பாத்திரத்தை சூடு பண்ணுங்கள். லேசாக சூடு பண்ணிவிட்டு இப்படி திருப்பி கவுத்து விட்டுருங்க. சூடு பண்ணும்போது அந்த நெய் தடவிருக்கிறதுனால சுறுசுறுன்னு சத்தம் கேட்கும்.
அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டீமோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாத்திரத்துலேருந்து எடுக்க வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் சுத்தமாக எடுக்க வந்துடும். ரொம்ப நேரம் சூடு பண்ணிடாதீங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் எல்லா பக்கமும் அந்த பாத்திரத்தில் சூடு ஏறுற மாதிரி காமிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும். ரொம்ப சூடு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பால் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு லைட்டான டார்க் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கும். இது நம்ம சூடாக அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ரொம்ப நேரத்துக்கு இதை சூடாக மூடி போட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் இந்த மாதிரி லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும். அதே சமயம் ஒரு லேஸான ப்ரௌன் கலர் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா தெரியல, நேரில் நல்லாவே தெரிஞ்சுது. வீடியோவில் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே மட்டும் ஒரு லேஸான ப்ரௌன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்டில் பால் வச்சு பால், சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த கலாக்கண்ட் ரெசிபி, பால் கேக் ரெசிபி இந்த தடவை தீபாவளிக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கடையில் வாங்கின அதே மாதிரியான ஒரு டேஸ்ட்லேயும் ஒரு பதத்துலேயும் இருக்கும். இந்த ரெசிபி மேலே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாதாம் அப்புறம் முந்திரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் மேலே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான பால் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.